உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப்பு போகணுமா இல்லை அடுத்தடுத்து லெவல் போகணுமா, இந்த 5 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லேர்னிங் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கா, இல்லை டீச்சிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கா, இல்லை சிங்கிங் பாட்டு பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா லேர்னிங் ஃபஸ்ட்டு யுவர் செல்ஃப், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். எனக்கு அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ நான் வந்து டெய்லி ஒரு செட் கிளியர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், டெசிஷன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து அக்செப்ட் த பெயின். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களோட கோல் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயினை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா பெயின் இல்லாமல் எந்த ஒரு சக்ஸஸும் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க உசேன் போல்ட்டே நீங்கள் பெயின் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பெயின் இருந்தால் தான் நம்மளோட ஒரு சக்ஸஸ் இருக்கும். இந்த பெயினை நீங்கள் அக்செப்ட் பண்ண பழகிக்கணும், ஃபெயிலியரை மேனேஜ் பண்ண பழகிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். தேர்ட் ஸ்டெப் டிசிப்ளினாக ஒரு கிளியராக உங்கள் கோலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு டிசிப்ளின் தான் எப்பயுமே வந்து உங்களை வந்து அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு நகர்த்தும். மோட்டிவேஷன் மட்டும் இருந்தான்னு பார்த்தா டிசிப்ளினும் வேணும். இன்னைக்கு காலை நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நாளைக்கு எந்திரிக்கணும், நாளை கழிச்சு எந்திரிக்கணும், 1 மாதம் எந்திரிக்கணும், 6 மாதம் எந்திரிக்கணும், 1 வருஷமும் எந்திரிக்கணும். அந்த மாதிரி நம்ம டிசிப்ளினாக பண்ண நம்மளுக்கு ஒரு ரொட்டீனாக ஆயிரும். ஒரு 27 நாள் ஒரே விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பயுமே அந்த மறக்காமல் நம்ம வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபோர்த் வந்து மென்டார். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அதில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 20 இயர்ஸு 25 இயர்ஸ் நீங்கள் அவங்களோட போய் பழகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இப்போ இருக்க திறமைகள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், எப்படி தான் இந்த ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், இந்த எப்படி தான் நம்ம பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி வரணும், க்ரோத் ஆகணும், எல்லாமே உங்களுக்கு அந்த மென்டார் சொல்லி தருவாங்க. அந்த மென்டார்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக கற்றுப்பீங்க. அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், அவங்களோட லீடர்ஷிப் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஒன்று ஒன்றா நீங்கள் கற்றுப்பீங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப் லேர்னிங் புக். ஏன்னா எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சனை வந்து எல்லாமே ஒரு புக்கு படிப்பாங்க. அந்த காலத்தில் தான் இந்த கால்ஸு ஃபோன்ஸு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி புக்கில் தான் எல்லா ஒரு லீடர்ஸும் எழுதி வச்சு போயிருக்காங்க. அப்போ வந்து இப்போ இருக்க லீடர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு புக்கை லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா